நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடியும்னா கண்டிப்பாகவே செஞ்சு கொடுப்பாங்க. என்னடா 3 திக் பிளாங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது, அப்பா நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. நாங்கள் இந்த 3 பிளாங்கெட்ஸும் போத்திக்கிட்டு ஜர்க்கினும் போட்டுட்டு தான் தூங்கணும். எக்ஸ்ட்ரீம் கோல்டு தெரியும் உள்ள உங்களுக்கு. ஒரு கப்போர்டு இருக்குங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் இவங்களோட லாக் சிஸ்டம். இதுதாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வியூ பாருங்களேன். ஒன்ஸ் இந்த பிளேஸ் வந்துட்டிங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே மினிமல் தான், காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 3 PM கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட சர்வ் பண்ணாங்க. செமையாக இருந்தது. அந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த சூப்பர் வியூ, எப்பா இதுக்கு மேலே என்ன வேணும். நல்லா சாப்பிட்டோம். அது ஜீரணமாகணும்ல, அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், குட்டியாக ஒரு வாக் போனாங்க. சும்மா இந்த இடம் எப்படி தான் இருக்குன்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெஷல் மசாலா சாய் இருந்தது, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ கூட சூப்பராக இருந்துச்சுங்க. டீ குடித்து முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெளியே இருட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமில் ஆல்ட் ஆகிட்டோங்க. ரூமில் ஆல்ட் ஆகிட்டு 90s கிட் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? இதை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா? பண்ணிவிட்டு நான் மேரியோ விளையாடிட்டு இருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் கேம் விளையாடிட்டு இருந்தார். ஸோ ஆஸ் பர் ரூல் என்னன்னா, தோத்தா நெக்ஸ்ட் பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். நான் தோக்கவே இல்லை, டைம் போயிட்டே இருந்துச்சு. அவர் பாருங்கள் கோச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி 8 ஆகிடுச்சுங்க. நாங்கள் ஏற்கனவே டின்னர் பார்த்திங்கன்னா கீழே சொல்லிட்டோம். ரைஸும் எக் கறியும் கேட்டிருந்தோம். ஸோ சுட சுட ஒயிட் ரைஸ் அண்ட் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நாளைக்கு பார்ப்போம் மக்களே.